ஆனால் படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பெரிய மீசை. ஏங்க கஷ்டப்பட்டு ஒரு மீசையை ஒட்டி வச்சிருக்காங்க, அது எவ்வளோ நேரம் நிற்கும் தெரிலங்க. அவருக்கு என்ன மீசை இருக்கு அவருக்கு வந்து சும்மா ஒரு இது மாதிரி எலிவால் மாதிரி ஒன்று தான் இருக்கும். எதுக்கு பர்சனலாக அவருடைய இப்போ இதை பற்றி பேச வேண்டாம். இல்லை சொல்கிறேன் படத்தில் அது சரி விடுங்க, உங்கள் ஆசைக்கு எலிவால் இருக்கக்கூடிய ஆளுக்கு புலிவால் மீசை வச்சு விட்டாங்க, போதுமா உங்களுக்கு சந்தோஷமாப்பா? இல்லை எனக்காக இல்லை. அதாவதுங்க தமிழ்நாட்டினுடைய சினிமாவில் நகைச்சுவையில் கொடி கட்டி பறந்தவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அது பெரிய வரலாறு இருக்குது. நாகேஷ், தங்கவேலு, ரிஷியாக இருக்குது, சூருளி ராஜன். நம்ம 80களின் காலகட்டங்களில் கவுண்டமணி செந்தில், 90களின் காலகட்டங்களில் வடிவேல் வந்துட்டார். அப்புறம் 2000க்கு மேலே வந்து சந்தானம், சூரி, இப்போ யோகி பாபு. இப்போ வந்த பெரிய காமெடியனில் வடிவேலுக்கு பின்னாடி ஒரு வெற்றிடம் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்த ஆட்கள் பூரா ஹீரோ ஆகிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய நிரந்தர என்டர்டெயின்மெண்ட்டாக எச் ராஜா வந்திருக்காப்புலப்பா.